மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சாலை விபத்தில் ஆர்.பி. சௌத்ரி உயிரிழந்த நிலையில் திரைத்துறைகள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். எண்ணற்ற பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு மகத்தான மனிதர். சொல்லுவோம் நம்ம வாழ வைத்த தெய்வம்னு. அப்படி பல பேரை வாழ வச்ச ஒரு தெய்வம் தான் அவர். எத்தனையோ இயக்குநர்களை, நடிகர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். ஒரு பேரன்புக்காரர். OMCA அந்த விளையாட்டு தடலில் எங்கே இருந்தாலும் அங்கே நடைப்பயிற்சிக்கு தொடர்ச்சியாக வந்துடுவாங்க. அண்மையில் தலைவர் தம்பி தலைமையில் அந்த பட நிகழ்வில் கூட சந்தித்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த விபத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவர். அதனால் இன்னும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். அவர் இந்த விபத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவருடைய இழப்பு எதன் பொருட்டும் அதை நம்ம சமப்படுத்திக்கிற முடியல, ஈடுகட்ட முடியாது. அதை ஐயா அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக தம்பி ஜீவா, ரமேஷ் அவங்களுக்கு, திரையுலகினர் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். ஐயா சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்றைய தினம் பல இயக்குநர்கள் உருவாகி அந்த இயக்குநர்கள் மூலமாக எப்படி ஒரு கிரியேட்டர்ஸுடைய பிதாமகன் பாரதி ராஜா சார் என்று சொல்கிறோமோ, அதேபோல் இவர் நிறைய கிரியேட்டர்ஸுக்கு தாய் வழியாக இருந்து அத்தனை பேர் உருவாவதற்கு காரணமாக இருந்தாங்க. இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, எனது அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது, இந்த ராஜஸ்தான் மண் கூட பிறந்த அண்ணன் குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்காக ஐயா போகிறாங்க. ஆகா, என் மகனே நீ மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனால் எப்பப்பா வருவ, உன் மேலே எனக்கு ஆசையாக இருக்குன்னு அந்த பூமியே அவரை பொறாமைப்பட்டு எடுத்துக்கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். அவரை பற்றி சுருக்கமாக சொன்னால், இது ஒரு வாய்ப்பு வாசல், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற வாசல். அவருக்கு இப்படி நடந்தது போது வாய்ப்பு தரவங்களாம் இடி விழுந்த மாதிரி இருக்கும். யாராவது கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் கதை கேட்டே இருப்பார். நீ வா, நல்லா கதையை டெவலப் பண்ணு, வந்து சொல்லு, பண்ணலான்ட்டு. இப்படி வாய்ப்பு தரவங்களாம் தட்டி கொடுத்து பெரிய லாக்குன ஒரு பெரிய இதயம், பெரிய மனுஷன், பெரிய உருவம் மட்டும் இல்லை, பெரிய மனசு. அவருடைய அகால மரணம் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. முதல் படத்திலேயே ஒரு பெரிய நிறுவனம், சூப்பர் குட்டுங்கிற ஒரு நிறுவனத்தை AVM நிறுவனத்துக்கு ஈக்குவலாக அதை அமைச்சார். அது வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவர் சினிமா மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு. ஆனால் அவர் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மனிதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.